ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னடா பறட்ட மாதிரி உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நானும் என்னோடய சீனியர் அண்ணா ஒருத்தவங்களும் நாங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களை போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். என்னடா திடீர்னு கிளம்பி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவே ஒரு திடீர் பிளான் தான். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. நம்ம இப்போ குளிச்சு கிளம்பிட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வி ஆர் ஹிட்டிங் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் சூன். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், ரொம்ப பேச வேண்டாம். வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பெரம்பலூர்லேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு செலக்ட் பண்ண ரூட் பார்த்திங்கன்னா, அரியலூர் போய் தஞ்சாவூர் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனோம். போகிறப்பமே காற்றெல்லாம் அடித்து ஒரு மாதிரி நல்லா ஜிலு ஜிலுன்னு போயாச்சு. என்ன தான் ஒரு சைடு வெயில் அடித்தாலும் இன்னொரு சைடு வந்து நல்லா தான் இருந்துச்சு. திருமானூர் தாண்டி போகும்போது இந்த ஒரு பாலத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக இது என்ன ஆறுன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. நாங்கள் காலையில் போகும்போதும் நல்லா இருந்துச்சு, ரிட்டன் நைட்டு வரும்போது ஃபுல் இருட்டு, ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல. அப்புறம் வயல் எல்லாமே தாண்டி போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். அப்புறம் நாங்கள் வந்து தஞ்சாவூர் கோயில்கிட்ட வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான கூட்டம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. நான் எப்போ கடைசியாக தஞ்சாவூர் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விவரம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன வயசில் வந்தேன். அப்போலாம் நான் ஃபோட்டோ கூட எடுக்கலை. அது எங்கேயோ டூர் மாதிரி வந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து செகண்ட் டைமாக இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே இந்த ஸ்கல்ப்சர்ஸ் ஃபுல்லாகவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமே. ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது தெரியல, ஏதோ ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் எடிட்டிங்கில் பாதியை தூக்கிடுவாங்க விளங்காதவங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலே வந்து 7 o'clock போல் நம்ம வந்து காலேஜ்லேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா பைக் எடுத்துகிட்டு ஒரு 1.5 hours ட்ராவல் கழித்து நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷனை நம்ம வந்து தஞ்சாவூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து தஞ்சாவூரில் வந்து பெரிய கோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். 2 பேரும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து எங்களோட 2வது ஸ்பாட்டுக்கு நான் போகிறோம். நாங்கள் செகண்ட் எங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு பேர்ட் சாங்சுரி மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலான் இருக்கோம். நாங்கள் எல்லாரையும் அங்கே போயிட்டு பார்க்குறேன். இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நிறையா அவங்க இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வியரில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வீடியோ எடுக்கணும்னு சொல்லியே கிளம்பி வராங்களான்னு தெரியல. எல்லாம் நம்ம கும்பலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லாயிருக்கு ஃபுல்லாகவே. நம்ம 2வது வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ராஜாளி பேர்ட் சாங்சுரி. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. வீடியோ வந்து மக்கராக இருக்கும், ஏன்னா வந்து என்னோடய ஐஃபோனில் சார்ஜ் இல்லை. நாங்கள் இன்னும் அடுத்து நிறையா இடம் கவர் பண்ணணும், ஆனால் என் ஃபோனில் 40% கூட இல்லை. அதுக்காக தான் சரி ஆண்ட்ராய்டில் எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்தோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 150 rupees ஒரு ஆளுக்கு. நம்ம கூட்டாளியாக இருந்தால் கண்டிப்பாக நினைப்பாங்க 150 ரூபா கொடுத்து யாரில் உள்ளே போவா அப்படின்னு. ஆக்சுவலாக 150 rupeesங்கிறது வந்து இது ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக தான். சச் குட் ஆம்பியன்ஸ், ஏன்னா ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அது போக நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. லைக் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குண்டு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஆட் பண்ணுறேன். உள்ளே அவங்க வந்து நமக்கு ஃபுட்டு தந்துடுவாங்க கையில். அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அண்ட் அது போக நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸுமே இருந்துச்சு பேர்டோட டைப்ஸில்.
அப்புறம் புறாக்கள் டைப்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பார்த்தேன், கோழி அது இதுன்னு நிறையா பார்த்தேன். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உள்ளே வரும்போது ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கீரை மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கு கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குற இடத்துல, அதாவது இங்கே தெரியுதா, இந்த கூண்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கிற கூண்டு. இங்கே வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா வாத்து, முயல், அதுக்கப்புறம் பர்ஷியன் கேட் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரிய பேர்ட்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி கூண்டு உண்டு. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அதுவுமே நான் இப்போ காட்டின கூண்டு மாதிரி தான் இருக்கும். அங்கேயுமே நிறையா, அங்கே பாருங்கள் ஆஸ்ட்ரிச், அங்கேயுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே அதுக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கு தனியாக சீட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளே கேன்டீன் இருக்குது. கேன்டீன்னு சொல்ல முடியாது, ஒரு கேஃபே மாதிரி ஒன்று. அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதாங்க அந்த பேர்ட் சாங்சுரி. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பெரிய கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து தலையாட்டி பொம்மை, அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொருள்லாம் நிறையவே இருக்குது. நான் சும்மா பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்தேன். இங்கே ஏதாச்சும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன், அது வேறு விஷயம். சும்மா பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். நான் எதுவுமே வாங்க மாட்டேன்னு தானே நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒன்று வாங்கினேன். அதெல்லாம் என்ன வாங்கினேங்கிறத வந்து நான் இந்த மாதம் வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ ஒன்று. அதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வந்து தஞ்சாவூர் கோயிலும் பேர்ட் சாங்சுரியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து 3ஆவது எங்கே போக போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கிற அரண்மனைக்கு போக போகிறோம். அங்கே வந்து போயிட்டு நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிஜமான ஒரு வேலோட ஸ்கல்லு இல்லை போனு. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு நிஜமான திமிங்கலத்தோட எலும்பு தான் இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்த பழங்காலத்தில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரேம் போட்டு. அது பக்கத்தில் தான் நான் சொன்ன அந்த திமிங்கலத்தோட போன்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பூஜை பொருட்கள் கைஸ். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரில, நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு. இங்கே நிறைய நடராஜர் சிலைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேராக போட்டு, இதெல்லாம் ஊர் பேரா இல்லை வேதாரண்யம் ஊர் பேருன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோவில் வந்து நான் நிறையா தப்பாக சொல்லுவேன், எனக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் ஊர் பேர்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னு தெரில. யாரும் தமிழ் புலவர்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த அரண்மனைக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சரஸ்வதி மஹால் அப்படின்ற ஒரு லைப்ரரி கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்து ஆடியோ விஷுவல் லைப்ரரி அது. அங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேட்டர் மாதிரி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு படம் ஓட்டி காட்டுவாங்க தஞ்சாவூரை பற்றி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பெல் டவர்னு ஒன்று இருக்கும். அங்கே நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு, அதாவது இந்த நடராஜர் ஹாலுக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு இங்கேயுமே. இதுதாங்க நான் சொன்ன அந்த சரஸ்வதி மஹால். இங்கே வந்து அந்த படம் போட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா பெல் டவருக்கும் இதுக்குமே போய் ரீச் ஆகிடலாம். இதுதாங்க அந்த நடராஜர் ஹால். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த பெல் டவர் சொன்ன தெரியுமா, அது வந்து இங்கே இருக்குது. நீங்கள் எங்கேயுமே வந்து இது ரெண்டையுமே பார்த்துட்டு போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த 15 நிமிஷம் படம் போட்டு காட்டுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 2 இடத்தையும் வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், புரியல. பார்க்கிங்க்கு தனியாக நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 5 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் கைஸ். வேறு அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா இந்த பழங்காலத்து விஷயங்கள்லாம் வந்து மானுமெண்ட் மாதிரி பண்ணி ஒரு மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப பழமையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு இங்கேயுமே. ஸோ இந்த இடத்த நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம 3வதாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் இருக்கிற ஒரு தாஜ்மஹாலுக்கு போகிறோம். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாஜ்மஹால் அது. அங்கே போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.